அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகேஆர் வாய்ஸ். இந்த வீடியோவில் நாம் யோனோ ஆப்பில், அதாவது ஸ்டேட் பேங்க்கால் வழங்கப்பட்ட யோனோ ஆப்பில் ஒரு பெனிஃபிஷரியை ஆட் பண்ணதுக்கு பிறகு இமிடியேட்டாக எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்ம யோனோ ஆப்பில் பெனிஃபிஷரியை ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஓடிபி பின் மூலிமா நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஆனால் அது 4 hours டைம் எடுத்துக்கும். இல்லை எனக்கு இமிடியேட்டாக பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்த லிமிட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஏடிஎம் மூலிமாவோ இல்லை பிரான்ச் மூலிமாவோ இமிடியேட்டாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்படி இமிடியேட்டாக ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் லிமிட் அவங்க கொடுத்துருக்க 25 lakhs வரைக்கும் இமிடியேட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஓடிபி மூலிமா, நம்ம ஃபோனில் வர ஓடிபி மூலிமா நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு 4 hours டைம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 5 daysக்கு உங்களுக்கு வெறும் 4 lakhs மட்டும்தான் நீங்கள் அந்த பெனிஃபிஷரிக்கு பே பண்ண முடியும். அப்போ நீங்கள் அதிக அமௌண்ட் அனுப்பணும், அதாவது 25 lakhs லிமிட்டு, அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் அனுப்பணும். சேம் டைம் எனக்கு இமிடியேட்டாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் மூலிமா பண்ணலாம், இல்லை ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சில் போய் விசிட் பண்ணலாம். ஆனால் நம்ம போய் பேங்க்கில் விசிட் பண்ணுறது எல்லா டைமும் பாசிபிள் இல்லை. நீங்கள் ஒரு நைட் டைம் பண்ணலாம், ஈவினிங் டைம் பண்ணலாம், இல்லை ஒரு லீவ் டேஸில் கூட நீங்கள் பெனிஃபிஷரி ஆட் பண்ணலாம். அப்படின்னும் போது நீங்கள் இமிடியேட்டாக ஒரு நியரஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் போயிட்டு நீங்கள் நான் இனி சொல்ல போகிற மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்தா நீங்கள் எப்படி ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் மூலிமா ஒரு பெனிஃபிஷரி இமிடியேட்டாக ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து கற்றுக்கலாம். தேங்க்யூ.